கிருஷ்ணகிரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே பட்டப்பகலில் விவசாயி வெட்டி படுகொலை. கிருஷ்ணகிரி அருகே சுண்டைக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொல்லாபுரி கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி. 45 வயது உடைய இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கும் இவருடைய உறவினர் அக்காவான கண்ணம்மாள் என்பவருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்துள்ளது. பழனிக்கு சொந்தமான 17 சென்ட் நிலத்தை கண்ணம்மாள் தனது மகன் ஜெயராமனுக்கு பத்திரப்பதிவு செய்து வைத்ததாக பிரச்சனை தற்போது நிலவி வந்துள்ளது. இதன் இடையே இன்று காலை பழனி தனது வீட்டில் இருந்தபோது கண்ணம்மாவின் மகன் ஜெயராமன் மற்றும் ஜெயராமனின் மகன் சதீஷ், இளைய மகன் தமிழ் ஆகிய 3 பேர் பழனியிடம் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சதீஷ் மற்றும் தமிழ், ஜெயராமன் ஆகியோர் மறைத்து வைத்து எடுத்துச் செல்லப்பட்ட ஆயுதங்கள் மூலமாக அரிவாளை கொண்டு பழனியை சராமரியாக தாக்கினர். இதில் கழுத்து மற்றும் கைப்பகுதிகளில் படுகாயமடைந்த பழனி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனடுத்து அந்த 3 பேர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி டேம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பழனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள டேம் போலீசார் குற்றவாளிகளான 3 பேரை தேடி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பட்டப்பகலில் வீடு தேடி சென்று அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் டேம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆட்சியர் வேண்டுகோள். பாரத பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 3 தவணைகளாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 22வது தவணை பெறுவதற்காக விவசாயிகள் தங்களது சுய விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என ஆதார் எண்ணுடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிசான் திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் கணினி மையங்களுக்கு சென்று தங்களுடைய சுய விவரங்கள் அடங்கிய ஆதார் எண்ணை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்துள்ளார். அதன்படி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டுமே பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கிடைக்கும் என தெரிவித்திருக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக தங்களது ஆதாரின் சுய விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் ஒன்றிய அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை எடுத்துரைக்கும் வகையிலும் அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் பல்வேறு ஒன்றியங்களில் கலை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இன்று கிருஷ்ணகிரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 65 பள்ளிகளைச் சேர்ந்த 1560 மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் கலை திருவிழா அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கலை திருவிழாவில் 1560 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலை திருவிழாவை கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி பரிதா நவாப் துவக்கி வைத்தார். மாவட்ட கல்வி அலுவலர் ஆனந்தன், மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் மணிமேகலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான நவாப் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றினார். இதில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையால் பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்று போட்டிகளில் கலந்து கொண்டனர். குறிப்பாக 6 முதல் 8, 8 முதல் 10, 11 முதல் 12 ஆகிய 3 பிரிவுகளில் இந்த போட்டிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடனம், வாய்ப்பாட்டு, அதேபோல் இசைக்கருவிகள் போன்ற பல்வேறு போட்டிகளும், ஓவியம் வரைதல், வண்ணம் தீட்டுதல் போன்ற போட்டிகளும் நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான நடைபெறக்கூடிய போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. கல்லூரி மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே புங்கனை கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன். கூலி தொழில் செய்து வரும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த 17 வயது கல்லூரி மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கினார். கல்லூரி மாணவி நீண்ட நாட்களாக வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. கர்ப்பத்திற்கு காரணம் என விசாரிக்கும் போது அதே பகுதியை சேர்ந்த தமிழரசன் என்று தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அவரை போஸ்கோ சட்டத்தில் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த கல்லூரி மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் மாணவி கடந்த 2019ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இருப்பினும் அந்த பெண் கர்ப்பமடைந்ததுக்கு மேற்கண்ட தமிழரசன் காரணம் அல்ல என கூறப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவு பிறகும் அந்த குழந்தையின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு
குற்றவாளி என கருதக்கூடிய தமிழரசன் டிஎன்ஏ மாதிரி சேகரிக்கப்பட்டு ஒப்பிடும் பணியானது நடைபெற்றது. இதில் இருவருடைய டிஎன்ஏயும் ஒற்றுப்போன நிலையில் வழக்கானது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய குற்றத்திற்காக தமிழரசனுக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.